குரு பகவானே சரணம். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் நான் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு மிக 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 முக்கியமானது. குரு பயிற்சி. நீங்கள் கேட்கலாம், என்ன சுவாமி குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி எல்லாம் அப்படியே வந்துருந்தானே இருக்குது. மாறி மாறி வந்தாலும் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும். மாற்றங்கள் கொண்டு வரலாம், ஏமாற்றங்கள் கூடாது. இந்த குரு பயிற்சியினால் நமக்கு நல்லது தான் நடக்கணும். என்ன பண்ணினா நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும். இந்த குரு பகவான் இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருக்கார். 1/5/2024 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுற. ரிஷபராசி பகை. உங்களுக்கே தெரியும், சுக்கிர பகவானோட இடம் ரிஷபராசி, துலாம் ராசி. அந்த துலாம் ராசி ரிஷபராசியில் இந்த சுக்கிர பகவான் சுபகிரகம் வந்தாலும் பகை கிரகம் அப்படின்னு சொல்கிறது. ஆக இப்போ இந்த முக்கியமான பதிவுக்கு நம்ம போகலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் வரப்போகிறது. உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடகராசி நேயர்களே, எப்படி இருக்கீங்க? அட போங்கப்பா, என்னத்த குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. எனக்கு ஒரு பயிற்சியும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என் வாழ்க்கை அப்படியே தண்ணியில் போட்ட கட்டை மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்புறது புரியுது. ஆனால் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அற்புதமான குரு பகவானின் சுப பெயர்ச்சி. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுப பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில மாற்றங்களெல்லாம் கொடுத்தார். ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், ஒரு சில நிகழ்ச்சிகள்லாம் மனம் வருந்தத்தக்க அளவுலேயும் கொடுத்தார், சில சமயம் பயங்கர சந்தோஷத்தை கொடுத்தார். எல்லாமே ஓரளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஒன்றும் நீங்கள் ப்ளஸ்ஸையும் பெருசாக எடுத்துக்கல, மைனஸையும் பெருசாக எடுத்துக்கல, சாதாரணமாக போயிட்டீங்க. எல்லாம் நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. அந்த வகையில் இந்த ஜீவன குரு இப்போ லாப குருவாக மாறப்போகிறார். லாபம் அப்படின்னாலே அற்புதம். ஏன்னா குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இருந்தால் ரொம்ப விசேஷம். அதை எங்கேயுமே மாற்ற முடியாது. ஏன்னா இந்த குரு உங்கள் கடகராசியில் உச்சம். ஸோ இந்த குரு பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் வரப்போகிறது. அற்புதமான பலாபலங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறது. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்க போகிறது. உங்களுக்கு ஒரு உயர்வுகளை கொடுக்க போகிறது. இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் சரி, அதாவது குரு பகவான் பயிற்சி ஒரு 6 மாதம் கழிச்சு கூட நீங்கள் பார்க்கும்போது கமெண்ட்ஸில் சொல்லணும் இந்த மாதிரின்னு. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் அற்புதமாக கிடைக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு பெரிய அளவில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் இப்போ என்ன பாட்டு ஓட போகிறது தெரியுமா? ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, கோடை மழை மேகத்தை கண்டு ஆடும் மயிலே வா, ஆடி வரும் தோகையை கையில் மூடும் அழகே வா, இதோ இங்கே சுகம் எங்கே, இதோ இங்கே அப்படின்னு இப்போ உங்களுக்கு சுகம் உங்களை தேடி வரப்போகிறது. அதாவது இன்னிலேருந்து உங்களுக்கு ஹாப்பின்னே வச்சுக்கோங்க. 1/5/2024 ஹாப்பி அப்படின்னு. உங்களோட உடல் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக அமைய போகிறதுன்னு பாருங்கள். மனசில் ஒரு தைரியம் இருக்கும். சாதாரணமாகவே கடகராசி நேயர்கள் தைரியம்தான், குழப்பம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. அந்த வகையில் இனிமேல் இந்த 1/5/24 ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் வருதா இல்லையா பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஒரு உயர்வு கிடைக்கும். புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, நிறைய உயர்வுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீண்ட நாள் கோரிக்கைகள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எல்லாத்துலேயுமே உங்களை மனசில் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உற்சாகம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். ஏற்கனவே மன வருத்தத்தில் இருக்கீங்க, அந்த வருத்தத்தெல்லாம் தூக்கி போடுங்க. இனிமேல் நல்ல காலம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. புரியுதா? இது வரைக்கும் நடந்தது ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனிமேல் வரப்போகிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை இந்த குரு பகவான் கொடுப்பார். பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்
அதே மாதிரி ரியல் எஸ்டேட், கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் முக்கால்வாசி பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ கண்டிப்பாக அந்த லேண்டு டக்குன்னு விற்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி மனசில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும். கல்வி பயிலும் மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த கடகராசி குழந்தைகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பார்க்குறாங்களா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த லாபகுரு உங்களை புதுசாக தொழில் தொடங்க வைக்கும். ஏன்னா லாபத்தை கொடுக்கணும், அள்ளி சுபகிரகம் 11ஆம் இடத்துல இருந்தால் கொடுத்தே ஆகணும். என்ன அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வு, ஒரு புதிய தொழில் மூலமாக கண்டிப்பாக கொடுப்பார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க. நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு நினைக்காதுங்க, கண்டிப்பாக முடியும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், இறங்கிடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த குரு பயிற்சியும் போது உங்கள் ஃபோட்டோ எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆகி ஒரு 6 மாதம் கழித்து மறுபடியும் எடுங்க. மாற்றம் தெரியுதா இல்லையா பாருங்கள். அற்புதமான ஒரு முக மலர்ச்சி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் சிறப்படைஞ்சிரும், மருத்துவ செலவுகள் குறையும், பெரிய அளவில் ஒரு எல்லா நிகழ்ச்சிகளுமே நடக்கிறது அப்படிங்கிறதுனால மனசில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எடுக்கிற உங்கள் காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இந்த குருவோட பார்வை அப்படிங்கும்போது 5ஆம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படின்னாலே அற்புதங்க, முயற்சிங்க. உங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார் சொன்னேன் பார்த்தீங்களா. முதல்ல நீங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நேரத்தில் இந்த பெண்களுக்கு உடன்பிறப்புகள் ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. இந்த சிஸ்டர்ஸ் ஆகட்டும் பிரதர்ஸ் ஆகட்டும் யாராக இருந்தாலுமே ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட உதவிகள்லாம் அவங்க டக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய இதில் இருக்கும். முக்கியமாக இந்த கடகராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு பெரிய திருப்பத்தை பார்ப்பாங்க, ஒரு பெரிய சூப்பரான ஒரு நல்ல திருப்பத்தை பார்ப்பாங்க. அவங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கடகராசியில் கலைத்துறை நண்பர்கள் இருப்பாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குங்க. அடுத்தபடியாக எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றத்தை அளிக்கும். 7ஆம் பார்வையை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அற்புதம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பாங்க. குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், மனக்கிலேசங்கள், மன கஷ்டங்கள் எல்லாமே குறையும். குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குடும்பத்தில் அமைதி இருக்கும். அடுத்தபடியாக இந்த குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு சில முக்கியமான ஒரு திட்டங்களெல்லாம் செயல்படுத்துவீங்க. ஏன்னா லாபகுரு குழந்தைகளோட முன்னேற்றத்தை இப்போ 7ஆம் பார்வையை உங்களுக்கு கொடுக்க போகிறார். குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமே, இப்படி பண்ணினா நல்லாயிருக்குமே, இந்த குழந்தைய இந்த மாதிரி படிக்க வச்சா நல்லாயிருக்கும், இந்த குழந்தைக்கு ஒரு வரன் நல்லபடியாக அமையணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சில முக்கியமான திட்டங்களெல்லாம் தீட்டி வெற்றி அடைவீங்க. அடுத்தபடியாக 9ஆம் பார்வையை உங்களோட களத்திரஸ்தானத்தில் பார்க்குறதுனால களத்திரஸ்தானம் பலமடைகிறது. கணவனின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா வாழ்க்கை துணை ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. அவங்க மூலமாக நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்களை கண்டிப்பாக சாதிச்சுக்கலாம், நல்லபடியாக கண்டிப்பாக நடக்கும். அடுத்தபடியாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடக்கும். என்ன ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே, இன்று முதல் ஹாப்பி. கண்டிப்பாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு மனசில் ஒரு தைரியத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதனால் இந்த குரு பகவான் இப்போ இருக்கிற இடமும் சூப்பர், பார்க்குற பார்வையும் சூப்பர். அப்படிங்கிறதுனால இரட்டிப்பு பலாபலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, அஷ்டமராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கிறனால சனி பிரீத்தி பண்ணிகிட்டே வாங்கும். அது வேறு இது வேறு இருந்தாலும் எல்லா கிரகங்களோட பயிற்சிகளை வச்சு தான் நம்ம சொல்லணும். என்ன அந்த வகையில் 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். பெரிய அளவில் பாதிப்புகள் இராது அப்படின்னாலும் 3ஆம் இடத்து கேதுவை தன்னோட குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையாக பார்க்குறதுனால குரு பகவானால் விளையக்கூடிய சில கெடுபலன்கள் கண்டிப்பாக குறையும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆக குரு பகவானின் பார்வை பலமும் உங்களுக்கு பக்கா பலமாக இருக்கும். அதான் நான் சொன்னேன், பக்க பலம் அப்படிங்கிறத விட பக்கா பலம் எப்படின்னா சூப்பராக 100% பக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த இது. அதே மாதிரி குரு லாபகுருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய அனுகூலமான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏற்கனவே நான் சொன்னேன் பாருங்கள், வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் தட்டி கழிக்காமல் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அற்புதமாக செயல்படணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா,
குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் கொண்டக்கடலை மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் இருக்கிற நவக்கிரக கோயில் எங்கேயோ இருக்கும், எல்லா இடத்துலையுமே நவக்கிரகம் இருக்கும். அந்த நவக்கிரகத்தில் இருக்கிற புத்திரக்காரகராகிய குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டக்கடலை மாலை போடுறது ரொம்ப நல்லது. சென்னையில் இருக்கிறவங்க அருகில் உள்ள பாடி அருகில் உள்ள திருவழிதாயம் போயிட்டு நீங்கள் இந்த குருவை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாழ்க்கையை இந்த குரு பகவான் தனது லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக அள்ளி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.